மோடி பிம்பத்தால் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா மோடியை மீது தானே விமர்சனம் வரணும், தேசிய தலைமை மீது வரணும். உள்ளூருக்கு கூறுகிற அந்த புழுக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இவர் வந்து அடுத்த கட்டமாக யோகியை தான் முன்னிறுத்த போகிறார்கள் பிரதமர் வேட்பாளர் என்ற பேச்சுக்கள் கொஞ்ச நாளாவே அடிபட்டு இருக்கு. இதை நிச்சயமாக தன்னை வந்து கடவுளுக்கு இணையாக நினைக்கக்கூடிய ஒரு நபர் விரும்ப மாட்டார். அவர் ஹிட் லிஸ்ட்ல வந்து இந்த இரட்டையர்கள், குஜராத் இரட்டையர்களுடைய ஹிட் லிஸ்ட்ல தொடர்ந்து வந்து யோகி ஆதித்யநாத் இருந்து கொண்டு தான் இருக்கார். மேபி இன்று மாற்றப்படாமல் இருக்கலாம், ஆனால் யோகியினுடைய வளர்ச்சியை நிச்சயமாக மோடியும் சரி அமித்ஷா அவர்களும் விரும்பவில்லை. பெற்ற மோடி பிம்பம் தோல்வி இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதுங்க. தோத்துட்டா அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றதுக்கு யாருமே ஒரு தவறு நடக்கும்போது அக்கௌண்டபிலிட்டி ஏத்துக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. இதை வந்து ராஜஸ்தான்ல ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, 7 மாசம் கூட ஆகல. 7 மாசத்துல ஊழல் வந்து புறையோடி புழை கிடக்குதுன்னு சொல்லி அங்க வெளிப்படையா பேசியிருக்காரு. ஒரு பாஜக ஆளும் மாநில எடுத்த திட்டத்தை இன்னைக்கு கைவிட்டு பார்த்திருக்கீங்களா? ஆனால் வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் 2 விஷயங்களை கைவிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதிரி புல்டோசர் அரசியல் பண்ண முடியாது. புல்டோசர் பண்ண வேண்டியது, புல்டோசர் ஏற்கனவே இடிச்சார் அக்போர் நகர்ல, அதே புல்டோசர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர முடியல, நிறுத்தி வைக்கிறாங்க. இப்ப மறுபரிசீலனை பண்றாங்க. யோகியை வந்து ஓரங்கட்டப்படுறாரு அப்படின்றப்ப இன்னும் RSS மோதல் தீவிரப்படுத்துவாங்களா தன்னோட எதிர்ப்பை வந்து? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 1000 பிரச்சனை வந்து RSSக்கும் மோடி அமித்ஷாவுக்கு இருந்தாலும் RSSஐ பொறுத்தவரை ஒரு மோடியோ ஏதோ ஒரு பாஜக அரசு டெல்லியில தேவை. தன்னை கடவுளுக்கு இணையாக நினைச்சவருக்கு இன்னைக்கு வந்து கலக குரல்கள் இல்லை அதிருப்தி குரல்கள் அங்கங்க மாநிலமா வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ எங்களை ஓரம் கட்டி நீங்க மித்த புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கீங்க, ஆனால் தோல்விகளும் தொடர்ந்துட்டே இருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த விமர்சனங்கள் கூறுகிறோம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மற்ற கட்சிகளில் உட்கட்சி மோதல் அப்படின்றது பொதுவெளியில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் பாஜகவில் அது மறைமுகமாகவே பேசப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா ஊபியில் நிறைய அரசியல் உட்கட்சி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. JP நட்டாவை போய் துணை முதல்வர் பார்க்குறதும், யோகி ஆதித்யநாத் மீட்டிங்லேயே பேசுகிறதும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. என்ன நடக்குது ஊபியில்? உத்தரப்பிரதேசத்தில் இன்ஃபேக்ட் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் பிஜேபி தனிப்பெரும்பான்மை பெறாததற்கு ஒரு முக்கியமான காரணமாக கருதப்பட்டது வந்து அவர்கள் யூபியில் சந்தித்த பெரும் பின்னடைவு. யூபி தான் தங்களுடைய கோட்டை, யூபி தான் தங்களுடைய ஆட்சியில் கட்டில் அமர்த்தப் போகுதுன்னு எதிர்பார்த்த ஒரு மாநிலம். சென்ற முறை 80க்கு 64, அப்னாதலோட 2 சீட்டுகளையும் சேர்த்து 64, அவர்களே தன்னிச்சையாக 62 சீட்டுகள் பெற்ற மாநிலம். இந்த முறை 75 சீட்டுகள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவர்கள் கிளைம் பண்ணாங்க, 75 சீட்டு வரைக்கும் வந்துருவோம், இல்லை அதற்கு மேலே கூட வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாநிலத்தில் ஒரு பெரும் பின்னடைவு வந்து 36 சீட்டுக்குள் வந்து பாஜக NDA கூட்டணி சுருங்கினது வந்து கூட்டணியாகவே அவர்கள் 36 சீட்டில் சுருங்குறாங்க. அப்போ அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அவர்களுடைய ஹோம் டர்ஃப்னு சொல்லக்கூடிய அவர்கள் அயோத்தியா உள்ளடக்கிய தொகுதியில் வந்து ஃபைசாபாத்தில் தோல்வி, மற்றும் அந்த மிகவும் வலுவான ஒரு 2 முறை தொடர்ந்து ஆட்சி அமைத்த ஆதித்யநாத் தலைமையில் ஆட்சி அமைத்த ஒரு மாநிலத்தில் அவ்வளவு பெரிய தோல்வி. பிரதமரே வந்து 3 ரவுண்ட் 4 ரவுண்டுகளில் ட்ரெயினிங்கில் இருந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக முட்டி மோதி ஒரு 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெறுகிறார். சென்ற முறை அவர் 4.5 லட்சத்துக்கு மேலே இருந்தவர் 1.5 லட்சமாக அவரே சுருங்கி போகிறார் வாரணாசியில். ஸோ இந்த பெரும் பின்னடைவு வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுகிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்பது நம்ம ஏற்கனவே பலமுறை விவாதித்தது தான். மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசிய பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இதுதான் மக்கள். அப்புறம் அக்ரேரியன் கிரைசிஸ், அங்கே இருக்கக்கூடிய வேளாண் குடிமக்களுடைய பிரச்சனைகள், இதெல்லாம் மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகளை வந்து கண்டுகொள்ளாமல் வெறும் மதத்தை வைத்து அரசியல் செய்தால் நாங்கள் மீண்டும் யூபியில் பெரிய வெற்றி பெற்று விடலாம் என்று குஜராத்திலும் மத்திய பிரதேசத்திலும் கிடைத்தது போல வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் குஜராத்திலும் மத்திய பிரதேசத்திலும் கிடைத்த வெற்றி அங்கே கிடைக்கல. மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனை மேலோங்கி அவர்கள் பெரிய பின்னடைவை சந்தித்தால் தனிச்சு ஆட்சி அமைக்கவே முடியவில்லை. மோடி 3.0 என்பது 2.92 ஆக சுருங்கி அந்த மாதிரி ஒரு பின்னடைவுக்கு ஏற்படுகிறது. இன்று எந்த நிலையில் இருக்காங்கன்னா, ராஜ்யசபாவிலேயே அவர்களுக்கு வந்து எண்ணிக்கை குறைஞ்சி 86 வந்து நிற்கிறக்கூடியது பார்க்குறோம். அப்போ அந்த பெரும் பின்னடைவு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து இந்த அவர்களுடைய ஆதரவு வட்டத்தை இழந்ததுன்றது அவர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அப்போ அதிலிருந்தே ஒரு பெரிய குழப்பம் அங்கிருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பாஜகவில். எதற்காக யூபி நம்மை கைவிட்டதுன்னு. அதற்கு அந்த தேர்தலில் வந்து அவர்கள் களம் கண்டும்போது வந்து மோடி என்ற தனிநபரை முன்னிறுத்தி தான் தேர்தலே களம் கண்டுறாங்க. மோடிக்கு பரிவார், மோடிக்கு கேரண்டி, அவர் முழக்கமே வந்து தேர்தல் முழக்கமே மோடி தான். அந்த சூழ்நிலையில் இந்த பின்னடைவு ஏற்பட்டதுமே ஏற்கனவே மோடி அமித்ஷா அந்த இரட்டையர்களுக்கும் யோகி ஆதித்யநாத் போன்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண், RSSற்கும் மோடி அமித்ஷாவிற்குமான முரண்,
அப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த கட்ட தேசிய அளவில் முன்னிறுத்தப்படுத்த வேண்டிய தலைவராக வந்து யோகி ஆதித்யநாதன் வந்து பார்க்கப்படுகிறார் அப்படின்ற அந்த ஹேஷியங்கள் இல்லாத இந்த கணிப்புகள் இருக்கால, அதெல்லாம் வந்து அவர்களை மேலும் மேலும் வந்து ஒரு மாதிரி பதற்றப்படுத்துது, இல்லை ஒரு 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 அன்செட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தது மோடி அமித்ஷாவுடைய 2 பேரையும். அப்போது மோடியை முன்னிறுத்தி ஒரு பெரிய தோல்வியை காணும் பொழுது அப்போ ஒரு பக்கம் வந்து அமித்ஷா ஆதித்யநாத்துக்கு எதிராக, யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி வந்து அங்கே உள்ளூர்லேயே இருக்குது. 2 முறை இந்தியாவினுடைய மிகவும் பெரிய மாநிலம் இந்த சென்ஸ் வந்து பரப்பளவில் இல்லை, ஜனத்தொகையின் அடிப்படையில் பெரிய மாநிலம், அதனால தான் அதிகமான மக்கள் தொகைகள் 80 பேர் இருக்காங்க, 80 தொகுதிகள் அங்கே. அப்போ அந்த மாநிலத்தை வெற்றி பெறுறது தான் வந்து பார்லிமெண்ட்டை பிடிக்கிறதுக்கான வழின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அங்கே தோல்வி விட்டுறது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 2வது முறையாக தொடர்ந்து யோகி ஆதித்யநாத் பெரிய அளவிற்கு மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தது. அப்போ அடுத்த கட்ட தேசிய தலைவராக இவர் உருவெடுக்கிறார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய முரண் இருக்குல்ல, எங்கே இவரை நம்மளை வந்து இவரை மட்டுப்படுத்திடுவாரோ, நம்மளை காலி பண்ணிடுவான்னு சொல்லி கேசவ் பிரசாத் மௌரியாவோ இல்லை பூபேந்திர சௌத்ரியோ, அந்த மாநில தலைவர் வந்து பூபேந்திர சௌத்ரி, அங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இன்னும் செல்வாக்கான தலைவர் வந்து கேசவ் பிரசாத் மௌரியா. அப்போ இவர்களுக்குள்ள அவருக்குமான அந்த ஒரு கோல்டு வார் வந்து யோகி ஆதித்யநாத்லேருந்தே அவர்களுக்கும் இடையிலான இப்போ அந்த முரண்றது வந்து கோல்டு வார் வந்து ரொம்ப நாளாக போயிட்டே தான் இருக்குது. அந்த இன்ஃபேக்ட் வந்து பிரச்சார காலத்தில் கூட தீவிரமாக ஒரு சரியாக பணி செய்யவில்லைன்னு யோகி மீது இவர்கள் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வச்சதாக யோகி குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டீங்க. ஆமாம் அதுதான் பிரச்சனை. கம்ப்ளேசன்சின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பில் வந்து இவர் சரியாக பணி செய்யலைன்னு குற்றச்சாட்டு. இதற்கிடையில் தான் வந்து என்னென்னா வந்து நம்ம அடுத்த கட்டமாக இந்த ஒரு 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரப்போகுது விரைவில். அதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு 5 தொகுதிகள் வந்து சமாஜ்வாதி கட்சி, இது அப்புறம் 3 தொகுதிகள் அந்த அவர்கள் கூட்டணி எல்லாமே சேர்த்து 5 தொகுதிகள் சமாஜ்வாதி, மித்தனி பாஜகவுடைய தொகுதிகள்லாம் 2-3 மட்டும்தான். அப்போ எல்லாம் சேர்த்து ஒரு 13 தொகுதிக்கு வருது. அதில் சமாஜ்வாதியோட 5 தொகுதிகள்லாம் பெரும்பான்மையானவர்களை வந்து எல்லாருமே வந்து எம்பி டிக்கெட் வாங்கி நின்று வெற்றி பெற்றவர்கள். அப்போ அதற்கான தேர்தல் வரம்புகிற பொழுது அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு பண்ணுறார் இவர் யோகி ஆதித்யநாத் அவர் தலைமையில். அதில் வந்து அமைச்சர்கள் எல்லாத்தையும் வர சொல்லி அவருக்கு சம்மன் விடப்பட அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அதில் கேசவ் பிரசாத் மௌரியா வரல, பாஜக தலைவர் ஸ்கிப் பண்ணுறாரு. பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரியும் வரல. மாறா அந்த மீட்டிங்கில் வந்து தான் இவர் வந்து என்ன மாதிரி பணி செய்யணும், அடுத்த கட்டமாக மக்களை போய் சந்திங்க, ஒவ்வொரு அமைச்சரும் தொகுதிகளுக்கு போங்க, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அங்கே கட்சி நிர்வாகிகளோடு இணக்கத்தை உருவாக்குங்க, அவர் கணப்பணியை வந்து வெகுவாற்றுறது சிறப்பாக செய்கிறதுக்கு இன்னும் வந்து உறவை வந்து மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் அனுப்பிச்சி விட்றாரு. ஆனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதே வேளையில் வந்து கேசவ் பிரசாத் மௌரியாவும் பூபேந்திர சௌத்ரியும் 2 பேருமே டெல்லியில் போய் ஜேபி நட்டாவை பார்க்குறாங்க. ஜேபி நட்டாவிடம் வந்து இவர் மீதான புகார்களை அவங்க பட்டியலிடுறாங்க. ஜேபி ஏற்கனவே வந்து வெளிப்படையாகவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் கருத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாஜகவினுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது, மாநில செயற்குழு கூட்டம் அங்கே நடக்குது உத்தரப்பிரதேசத்தில். அதில் கேசவ் பிரசாத் மௌரியா வந்து வெளிப்படையாகவே ஒரு வார்த்தையை சொல்கிறார், அதாவது அமைப்பு வந்து ஆட்சியை விட முக்கியம்ன்றது, ஆர்கனைசேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் தி கவர்மெண்ட் அப்படின்னாரு. ஏன்னா வந்து நீ வந்து முதலமைச்சராக இருக்கிறத விட முக்கியம் வந்து பாஜகன்ற கட்சின்றத அவர் வலியுறுத்திருந்தா நீ முதலமைச்சர் அதை தான் அவர் வலியுறுத்துறாரு. அவர் அங்கே சொல்கிறது வந்து உன்னை விட எங்களுக்கு வந்து இந்த கட்சி தான் முக்கியம், நீ ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படின்றத அவர் அங்கே வலியுறுத்துறாரு. அங்கே அப்போ முரண்றது இப்போ கட்சிக்குள்ளே நேரடியாக வெளிப்படையாக ஸ்டேட் கமிட்டி மீட்டிங்லேயே அங்கே எதிரொலிக்குது. இதற்கிடையே வெளியில் பேட்டிகள் கொடுக்குற வரைக்கும் போகுது, அப்போது என்னன்னா இந்த முரண் ஏற்கனவே தேசிய தலைமைக்கு தெரியும். இந்த சூழ்நிலை இவர் கூட்டத்தை கூட்டும்போது டெல்லியில் போய் கேசவ் பிரசாத் மௌரியாவும் பூபேந்திர சௌத்ரி தனித்தனியாக வந்து சந்திக்கிறாங்க. 1 மணி நேரம் வரைக்கும் பேசியதாக தகவல் ஜேபி நட்டா அவர்களோடு. அந்த உரையாடலில் வந்து இங்கே மாநிலத்தை தோற்றதற்கான காரணங்கள் மற்றும் யோகியின் செயல்பாடு மீதான அவருடைய விமர்சனம், குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே பட்டியலிட்டிருக்காங்க. நட்டா தரப்பிலிருந்து சொன்னது வந்து இந்த நிலையில் வந்து இப்போதைக்கு முதலமைச்சரை மாற்றக்கூடிய எண்ணம் இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் யாரும் வெளிப்படையாக வந்து பொது வழியில் கருத்து சொல்ல வேண்டாம்னு சொல்லி அனுப்பியதாக இன்னும் பலவீனப்படுத்தும். ஏற்கனவே பலவீனமாக இருக்குது. இது வந்து ஒன்றும் வெறும் உத்தரப்பிரதேசோட பிரச்சனை மட்டும் இல்லை. நீங்கள் பல மாநிலங்களில் பாஜக இந்த கிளர்ச்சியை சந்திச்சுட்டு இருக்குது. நடக்குது தமிழ்நாட்டில் வந்து சிறு அளவில், தமிழ்நாட்டில் பெரிய அளவு, தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து இங்கே இருக்கவங்களுடைய மோதல். ஆனால் வந்து யோகி ஆதித்யநாத்துக்கும் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது யோகிக்கும் அமித்ஷா மோடிக்கும் இருக்கக்கூடிய நேரடி முரணுடைய ஒரு நீட்சியை தான் நம்ம பார்க்குறோம். ஏனால் வந்து இது வெறுமனை யோகி ஆதித்யநாத் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய கேசவ் பிரசாத் மௌரியாவை ஆதரிக்கிறார்கள் வந்து தேசிய தலைமை ஆதரிக்குது. ஆனால் அதையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஓட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடியவராக யோகி மித்தவங்க எல்லாரும் தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லைன் ஹார்ட்லைன் ஹிந்துத்துவவாதியாக அடுத்த கட்டத்தை தலைவரை உருவாக்க வேண்டும். ஏன்னா மோடிக்கு ஏறமோறக்குறைய இது கடைசி தேர்தலாக இருக்கும் பிரதமராக. ஏன்னா 79 மீண்டும் வந்து அவர் வயதில் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவார்களா? ஏற்கனவே அவர் செல்வாக்கு வந்து பயங்கரமாக சரிஞ்சிருச்சு. அப்போ இந்த நிலையில் வந்து அப்போ முரணே அங்கே வந்து ஏற்படினா
மோடியினுடைய செல்வாக்கு சரிந்ததுனால தான் இந்த தோல்வியை சந்திச்சுக்கிறோன்றதான் மறைமுகமாக வைக்கக்கூடிய வைக்கக்கூடிய விமர்சனம். RSS அதான் சொல்றாங்க. RSS அதான் சொல்றாங்க. தனிநபர் வந்து சித்தாந்தத்தை விட பெரியவர்கள் வெளிப்படையாகவே சொல்றாங்க. சிலர் வந்து தங்கள் இயல்பு நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் விட நம்ம பெரியதுன்னு நினைக்கக்கூடாதுன்னு கட்டுரையெல்லாம் RSS எல்லாம் வெளியில வருது. அவர்களுடைய ஆர்கனைசர்ல வெளிப்படையாகவே கட்டுரைகளாகவே RSS முன்னணி தலைவர்கள் திங்க் டேங்க் எல்லாம் எழுதுறாங்க. அப்போ அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அப்ப யோகிக்கும் RSSற்கும் பாஜக தேசிய தலைமை மோடி அமித்ஷாவிற்கு இருக்கக்கூடிய அந்த முரண்றது கட்சியில வந்து RSS பாஜகவால் அமைப்பு ரீதியாக பல மாநிலங்கள் எதிர்க்க ஆரம்பிக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அது மகாராஷ்டிராவிலையும் பார்த்தோம். தோல்வி வந்த சில நாட்கள்லேயே தேவேந்திர ஃபட்னவிஸ் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து அமித்ஷாவுக்கு அனுப்பியதாக ஒரு செய்தி வந்தது. அது அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் அவர் வெளியில் சொல்லியிருந்தார். அந்த பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைனாலும் செய்திகள் வந்து அது யாருமே அது வரைக்கும் மறுக்கலை. அவர் வந்து தொடர்ந்து ஏற்கனவே தான் முதலமைச்சராக்கப்படும் போது ஷிண்டே தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அப்கோர்ஸ் சிவசேனா உடைக்கிறதுக்காக ஷிண்டே வந்து முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஆனால் தான் ஓரங்கட்டப்பட்டது வந்து அவர் பிடிக்கல தேவேந்திர ஃபட்னவிஸ் கட்கரி போலவே நாக்பூர் RSS தலைமையகத்திலிருந்து வரக்கூடிய RSS வரும் ஒரு செல்லப்பிள்ளை, கட்கரி போல யோகி போல வந்து ஃபட்னவிஸும் செல்லப்பிள்ளை. அப்போ இவர்கள் எல்லோரும் வெளிப்படையாக இத்தனை நாள் வந்து குறை சொல்வதற்கோ இல்லைன்னா குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கோ தயங்கி கோரிக்கைகளாக வைத்துட்டு இருந்தவர்கள் வெளிப்படையாக ராஜினாமா கடிதத்தை அனுப்புறதுன்றது அங்கேயும் பார்த்தோம். பிரேம்குமார் துமால் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் அவர் வெளிப்படையாக சொல்கிறார், இந்த நிலை தொடர்ந்து அடுத்த தடவை நம்ம தேரமாட்டோம் அப்படின்றத வந்து அவரும் நேரடி விமர்சனங்கள் அரசியல் மீது வைக்கிறார். ஏற்கனவே அங்கே பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஆட்சியும் இழக்கிறாங்க அங்கெல்லாம். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவு அங்கேயும் சந்திக்க வேண்டிய நேரிடுது பாஜக. அப்போ தேசிய அளவில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து அங்கங்கு பல மாநிலங்களில் வந்து இவர்கள் வந்து சந்திக்கிறாங்க. பிஜேபியினுடைய பிராந்திய கட்சி தலைவர்கள் அவர்கள் வந்து சந்திக்க நேரிடுது. இப்போ அந்த அவர்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல்ல அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அது அப்கோர்ஸ் அவங்க வெளிப்படுத்த அதிருப்தி அப்படின்றது யாரை நோக்கின அதிருப்தி? அமித்ஷா எதிரான அந்த இப்போ அந்த அதிருப்தின்றது வந்து மோடி அமித்ஷாவை நோக்கி எதிர்நோக்கி அதிருப்தி தான். இது ஏன் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள், அதுவும் மெயினாக 2019 24 மோடி 2.0 பாஜகவினுடைய தேசிய தலைமை தான் இன்று வரை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸ் செஞ்சோ அதே போல ரிமோட் கண்ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய மனப்பான்மையோட இருக்காங்க. பெரிய மனப்பான்மை ஒன்று எல்லாமே வந்து டெல்லியிலேருந்து வந்து அதிகார குவியலில் வந்து ஒரு மையப்படுத்தி அங்கே டெல்லியில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து பிக் பண்ணுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வசுந்தரா ராஜே வந்து ஓரங்கட்டினது. சிவராஜ் சிங் சௌஹான் வந்து கடினமான தேர்தல் வாய்ப்பே காங்கிரஸ் கட்டாயம் ஆட்சிப்படும் என்று சொன்னப்போ நவம்பர் 2023 அங்கே ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்த சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்து ஆட்சி அமைத்தவர். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதே போல் வந்து இப்போ அருகாமையில் இருந்து சத்தீஸ்கரில் பூபேஷ் பகேலோட அரசு வந்து அவர் தோற்று போய் காங்கிரஸ் தோற்று போய் ஆட்சி அமைப்பதற்கு அங்கே கடுமையாக போட்டு, ஆனால் ரமன் சிங்கை அவர் ஓரங்கட்டிட்டு வேற ஒரு கேண்டிடேட். அப்போ எங்கெல்லாம் வந்து பிராந்தியத்தில் வந்து பிராந்திய அளவில் மாநில அளவில் கட்சியில் தலைவர்கள் பெரிய அளவுக்கு உருவாகிறாங்க, மக்கள் செல்வாக்கு பெருசாக வருதோ அவங்களெல்லாம் ஓரங்கட்டி மட்டிப்படுத்தி தங்களுடைய எஸ்மன் மோடி வாழ்க மோடியினுடைய அந்த தனிநபர் வழிபாட்டு அரசியல் இருக்குல்ல, அதையும் அமித்ஷா இந்த இருவரையும் துதிபாடக்கூடிய ஆட்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சத்தீஸ்கரில் பார்க்குறோம், ஹிமாச்சல் பிரதேஷில் பார்க்குறோம், இங்கே இதுலேயும் பார்த்தோம், அதே ராஜஸ்தான்லையும் பார்த்தோம். அப்போது அதே மாதிரி கர்நாடகா கூட நடந்துச்சு. எடியூரப்பா ஓரங்கட்டப்பட்டு பசவராஜ் பொம்மை கொண்டு வரப்பட்டார். இது தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இதனுடைய நீட்சியாக என்ன ஆகுதுன்னா, இந்த தோல்வி வந்து மோடியினுடைய பிம்பம் சரிமிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மொத்த மோடியை மையப்படுத்தியே தேர்தல் எதிர்கொள்கிறோம். ஆனால் அந்த பெரிய ஒரு அடி உழுகுது. 303 240 சீட்டு உழுகுது. கூட்டணியாகவே 292 தான் இருக்கு. அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு உள்ளுருக்கு கொடுக்க அந்த புழுக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போது மாநில அளவில் செல்வாக்குள்ள தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர் தங்களுடைய அந்த வெதும்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய மனக்குமுறலை வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க முயன்ற அளவு. ஆனால் அதில் வந்து மோடி அமித்ஷா டியூ எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா, கேசவ் பிரசாத் மௌரியா மாதிரி ஆள்கள் பயன்படுத்தி அவர்கள் வந்து தேசிய தலைமையோடு அவர்கள் மௌரியாவுக்கு வந்து யோகியோட உள்ளூரில் பிரச்சனை. ஆனால் அவருக்கு வந்து அது மோடி பிம்பத்தால் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா மோடியை மீது தானே விமர்சனம் வரணும், தேசிய தலைமை மீது வரணும். ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அரசு மீது பாப்புலாரிட்டி இருக்கலாம், ஆனால் வேலையின்மை, விலைவாசி உயர்வு, அங்க விவசாய வேளாண் குடிமக்கள் பிரச்சனைக்கு யார் காரணம்? தேசிய அளவு தானே. 2022 ஜெயிக்கிறாரு ஊபி. அதுதான் சொல்றேன். அப்போ அந்த இடத்துல வந்து தன்னுடைய உள்ளூர் பிரச்சனைக்காக வந்து கேசவ் பிரசாத் மௌரியா வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக வந்து அவர் அரசியல் செய்ய வேண்டும்ன்றக்காக தேசிய தலைமை எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, இவருடைய செயல்பாடு சரி. யோகியுக்கும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய கட்சியில் வந்து, ஏன்னா இது ஒரு தேசிய கட்சியில் அதுவும் சமமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் பார்க்குறதா சொல்கிறேன். புதிதாக வந்து அண்ணாமலைக்கும் காலங்காலமாக இருந்த
தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் எவ்வளோ முரண்கள் வருகிறது. அப்போ அதே போல் அங்கே இணையாக இருக்கக்கூடிய 2 தலைவர்களுக்கு நிச்சயமாக ஒருத்தர் முதலமைச்சர், ஒருவர் வந்து மாநிலத்தில் துணை முதலமைச்சர், ஒருவர் மாநில தலைவராக இருக்கும்போது கட்டாயம் வந்து அந்த முரண்கள் வரும். அப்போ அதில் வந்து அந்த உள்ளூர் லோக்கல் பாலிடிக்ஸை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்கோர்ஸை செட்டில் பண்ணுறதுக்கு தேசிய தலைமையோட இவருடைய செயல்பாடு இல்லைன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து தேர்தலுக்கு முன்பே யோகி ஆதித்யநாத் 2 மாதத்தில் ஓரங்கட்டப்படுவார்ன்றத முதல்ல ஜெயிலிருந்து வெளியில் வந்து போட்டு உடைச்சது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார். அப்போ அவர் சொல்வது உண்மையோ இல்லையோ, அவர் அரசியலுக்காக பேசியிருக்கலாம், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவர் வந்து அடுத்த கட்டமாக யோகியை தான் முன்னிறுத்தப் போகிறார்கள், பிரதமர் வேட்பாளர் பேச்சுக்கள் கொஞ்ச நாளாவே அடிபட்டு இருக்கு. இதை நிச்சயமாக தன்னை வந்து கடவுளுக்கு இணையாக நினைக்கக்கூடிய ஒரு நபர் விரும்ப மாட்டார். மோடி வந்து விரும்ப மாட்டார்ல. அதனால் வந்து அவர் தொடர்ந்து வந்து அவர் ஹிட் லிஸ்ட்ல வந்து இந்த இரட்டையர்கள், குஜராத் இரட்டையர்களுடைய ஹிட் லிஸ்ட்ல தொடர்ந்து வந்து யோகி ஆதித்யநாத் இருந்து கொண்டு தான் இருக்கார். மேபி இன்று மாற்றப்படாமல் இருக்கலாம், ஆனால் யோகியினுடைய வளர்ச்சியை நிச்சயமாக மோடியும் சரி அமித்ஷா அவர்களும் விரும்பவில்லை. அவர்கள் வந்து ஒரு காலம் கைகூடி வந்தால், ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வந்து நிச்சயமாக யோகி ஆதித்யநாத்தை அப்படி யோகியை மாத்திட்டு வேற ஒருவரை கொண்டு வராங்க அப்படின்னா இன்னும் தானே பலவீனப்படுவாங்க. அவர்கள் அதை உணரல, அதுதான் பிரச்சனையே. அதை எல்லாவற்றையும் தேசிய அளவில் இருந்து மோடி என்ற ஒரு நபரை வைத்து சரி செய்ய முடியுன்றத. அப்படி நீங்கள் அந்த உதாரணத்தை எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நவம்பர் 2023 நடந்த தேர்தல், 5 மாநில தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து மத்திய பிரதேஷ்லேயும் சரி, இல்லை இங்கே சத்தீஸ்கர்லேயும் சரி, ராஜஸ்தான்லேயும் சரி, 3 இடத்துலையும் ஆட்சி அமைச்சிட்டாங்கல்ல. அப்போ அது மோடியை முன்னிறுத்தி தான் நாங்கள் அவங்க வெற்றி பெற்றோம். அதை வச்சு தான் அவங்க அந்த நம்பிக்கையில் தான் வந்தாங்க. வெற்றி பெற்றா மோடி பிம்பம், தோல்வி மாநிலத்தில் இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதுங்க. ஜெயிச்சா வந்து எல்லாருமே அதுக்கு நிறைய பேர் வந்து பங்கு போடுறதுக்கு, கிரெடிட் எடுக்கிறதுக்கு வருவாங்க. தோத்துட்டா அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே, ஒரு தவறு நடக்கும்போது அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்கிறதுக்கு யாருக்குமே தயாராக இல்லை. ஆனால் மோடி என்ற நபர் எப்பவுமே ஜெயிச்சிட்டா, நீங்கள் அதுதான் பார்க்கலாம், ஜெயிச்சிட்டா மோடியால் ஜெயிச்சோம், தோத்துட்டோம்னா வந்து ஸ்டேட்டில் இருக்கவங்க வேலை செய்யல. இதுதான் வந்து அவங்களுடைய அரித்மெட்டிக், அவங்களோட ஃபார்முலாவே இதுதான். இங்கேயும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா வெளிப்படையாக ஒத்துக்க முடியுமா மோடியால்? ஆமாங்க, என்னோட பிம்பம் சரிஞ்சிருச்சு, எல்லாரும் சொன்னாங்க என் பாப்புலாரிட்டி ரேட்டிங் விழுந்துருச்சு, நான் கேட்கல, இல்லை மோடிக்காக ஓட்டு விழுக்கும், மோடி தான் ஜெயிக்க வச்சுருவாருன்னு சொல்லுவோம். ஆனால் அதையும் மீறி எங்களால் உத்தரப்பிரதேசத்தில் வந்து 43 சீட்டை வந்து எதிர்கட்சிக்கு விட்டுட்டோம், 36 தான் எங்களால் 80 ஜெயிக்க முடிச்சுது. அதற்கு காரணம் என்னுடைய சரிவு தான். என்னுடைய விக்ட்ரி மார்ஜினே 3 லட்சத்துக்கு மேலே குறைஞ்சதுக்கு காரணம் என்னுடைய அரசினுடைய மோசமான செயல்பாடு 10 வருஷத்தில். இல்லை மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாமல் வந்து மத ரீதியாக மட்டும் அரசியலை கட்டமைச்சு தான் காரணம், என்னோட பிம்ப சிதைவுனால தான் வந்து நாங்கள் இவ்வளோ மோசமான ஒத்துக்க போகிறாரா என்ன? மாட்டார். அப்போ அதனால் வந்து தங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேப் பழி போடணும். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆள் கிடச்சிருக்காரு. அது ஏற்கனவே அவர் மீது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறி வச்சுட்டு வந்து வடிவேல் ஸ்டைலில் தான் ஒரு குறி வச்சுட்டு கரை வச்சுட்டு ஒருத்தர் டார்கெட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நபராக வந்து ஏற்கனவே இருக்கிறார். பட் இது என்னன்னா ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, பல ஸ்டேட்லையும் நடக்குது. இதை வந்து ராஜஸ்தானில் ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவர் ராஜினாமா பண்ணது மட்டும் இல்லை, அவர் வெளியில் வந்து பல ஊழல் வந்து இப்போ தான் ஆட்சி வந்தது, 7 மாதம் கூட ஆகலை. 7 மாதத்தில் ஊழல் வந்து புறையோடி போய் கிடக்குதுன்னு சொல்லி அங்கே வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஒரு சிட்டிங் பிஜேபி மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு வந்து வெளியில் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறார். மகாராஷ்டிராவில் ஏற்கனவே உங்களுக்கு பயங்கர அன்பாப்புலராக இருக்கீங்க, இன்னொரு 4 மாதத்தில் அங்கே பெரிய எலெக்ஷன் வரப்போகுது. அங்கேயே நீங்கள் உடச்சி கூட்டு வந்த கட்சியிலேருந்து மீண்டும் தாய் கட்சிக்கு திரும்பி போகிறவங்க பார்த்து நடந்துட்டு இருக்குது என்சிபியில். அப்போ அங்கேயும் வந்து ஹவுஸ் இஸ் நாட் இன் ஆர்டர். அங்கே பிஜேபியில் ஏற்கனவே அங்கே குளறுபடிகள், அங்கே கூட்டணியில் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்கள் மத்திய பிரதேசத்துலேயும் வந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு அங்கே வந்து அவன் அனுகூலமாக இல்லை. அங்கே உங்களால் வெற்றி பெற முடியுது. ஆனால் இந்த மக்களுடைய எதிர்ப்புன்றது பல மாநிலங்களில் பார்க்க முடியுது. தமிழ்நாடு போன்ற சிறிய மாநிலங்களில் அவர்களுக்கு லோக்கல் லீடர்ஸ்க்கு செல்வாக்கு இல்லாத இடத்துல வந்து அவர்கள் எதை சொன்னாலும் டெல்லியிலேருந்து கேட்டுக்கணும். ஆனால் வந்து ஒரு செல்வாக்கான தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வசுந்தரா ராஜேவோ இல்லை சிவராஜ் சிங் சௌஹான் போன்றவர்களோ இல்லை யோகி போன்றவர்களோ இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே வந்து தேசிய தலைமை ரொம்ப வந்து அழுத்தம் கொடுப்பதை ஏற்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் ஒரு குமுறலை வெளியில சொல்லிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை, தன்னுடைய அரசியல் இருப்பை வந்து கேள்விக்குறியாகும் போது எத்தனை நாள் பொறுத்துப்பாங்க? ஒன்றும் இல்லாத ஸ்டேட்டில் இங்கே ஒரு எம்எல்ஏ கூட கூட்டணி இல்லாமல் முடியாது, ஒரு எம்பி கூட தேராத ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வேறு வழி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தேசிய தலைமையை நம்பியே தான் இருக்க வேண்டியிருக்கு அவங்களோட அரசியல் செய்வதற்கு. அதனால் வேறு வழி இல்லை, கூட்டணியோ இல்லை தேசிய தலைமையை நம்பி இருக்கணும். அந்த தலைவர்கள் வந்து என்ன சொன்னாலும் இணங்கி போகிறது வேறு ஒரு. அது மத்திய பிரதேசத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய மாநிலங்கள், ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள மாநிலங்கள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அப்படி இல்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்புன்றது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் அதிகாரத்தில் வரணும், ஒன்று மினிஸ்டர் ஆகணும் இல்லை சிஎம் ஆகணும், இல்லை வந்து அந்த 2 வாய்ப்பு இல்லாதப்போ ஒரு ஒன்றிய அமைச்சர் ஆகணும் அப்படின்ற நிலை தான். ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை பிரதமருக்கு அந்த மாதிரி ஆசைப்படுற நிலையில யாரும் இல்லை, இருக்க முடியாது. ஆசையே பட்டாலும் வந்து அது வாய்ப்பு கொடுக்கறது இல்லை இவங்க. 79 ராஜ்நாத் சிங் வந்து 79 வயசுல மோடி 79 வயசு ஆனாலும் அவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல வேண்டிய நிலையில் அவரே இருந்தார். பட் என்னன்னா இப்போ வந்து அந்த தோல்வி வந்துருச்சு, மோடியினுடைய பிம்ப சிதைவும் வந்ததுக்கப்புறம் தே பிகம் என்போல்டன்ட்.
அந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த இணையான தலைவர்கள், மோடியினுடைய கண்டெம்பரரிஸோ இல்லை அவரோட சீனியர்ஸ், ஆனால் வந்து இப்போ செல்வாக்கு வந்து மோடியோட கம்மியாக இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியில் அப்படி இப்போ வைத்திருக்கக்கூடியவர்கள், வைக்கப்பட்டவர்கள், இல்லைன்னா மாநில அளவில் செல்வாக்கு இருக்கு, ஆனால் வந்து தேசிய தலைமையாளர் ரிமோட் கண்ட்ரோலிங்கால ஓரங்கட்டப்பட்டவர்கள், இல்லை வந்து ரேடாரில் ஹிட் லிஸ்ட் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களோட குமுறல்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சு. மோடிக்கு வந்து அதிகமாக செக் வைக்க போகிறது ராகுல் காந்தி, இல்லை கூட்டணியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, நிதிஷை விட உட்கட்சி பூசல மோடி எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றதை கடந்த பேட்டியிலே நீங்கள். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இந்த மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு இன்செக்யூரிட்டியான இருக்கிற இந்த ஆட்சி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இப்போ மோடிக்கு எதிராக இருக்கவங்கள வந்து டாமினேட் பண்ண வைக்குதா? இப்போ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எந்த இடத்துக்கு போய் நிற்குதுன்னா, கட்சி அளவில் மட்டும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நீங்கள் சமீப காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக ஏதோ ஒரு மாநிலத்தில் கூட ஒரு பாஜக ஆளும் மாநிலம் எடுத்த திட்டத்தை என்னைக்காவது கைவிட்டு பார்த்துருக்கீங்களா? பண்ணல. ஆனால் வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் 2 விஷயங்களை கைவிட்டிருக்காரு. ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்பர் நகரில் பெரிய அளவுக்கு சிறுபான்மையினர்கள் 1800 வீடுகள்லாம் இடிச்சாங்க. இதே போல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கற்கையில் நினைக்கிறேன் அந்த ஒரு நதியை வந்து புனரமைப்பதற்கு அதில் அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை மீட்டமைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றோன்னு சொல்லி அக்பர் நகரில் 1800 வீடுகளை இடிச்சாங்க. இப்போ அதே போல் அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு நோட்டீஸ் எல்லாம் அந்த போய் மார்க்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மத்திய அமைச்சர் அனுப்பிரியா லெட்டர் எழுதுறாங்க யோகிக்கு. அவங்க லெட்டர் எழுதுறாங்க. இன்னொரு இதே போல் ஒரு சென்சிட்டிவான ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டு அதையும் வந்து நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த தோல்வி இருக்குல்ல, அப்போது அந்த என்னதான் மிருகபலத்தோடு இருந்தால் கூட யோகி அரசு அவர்களை வந்து சில விஷயங்கள் மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்றத உணர வைக்குது. ஒரு படிப்பினை, மக்கள் கொடுத்த படிப்பினை. அப்போ அந்த மாதிரி புல்டோசர் அரசியலாம் பண்ண முடியும். புல்டோசர் பண்ண வேண்டியது, புல்டோசர் ஏற்கனவே இடிச்சார் அக்பர் நகரில், அதே புல்டோசர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர முடியல, நிறுத்தி வைக்கிறாங்க. இப்போ மறுபரிசீலனை பண்ணுறோன்றாங்க, கன்சிடர் பண்ணுறோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நிறுத்தி வைக்கிறாங்க. 2 திட்டங்கள் அது போல் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு திட்டம் ஞாபகம் இல்லை, 2 திட்டங்களை நிறுத்தி வச்சிருக்காரு யோகி ஆதித்யநாத். அப்போ இதை எது தோணுச்சு? மக்களுடைய அதிருப்தி, அவங்களுக்கு வாக்களிக்கல, மக்களுடைய கோபம் வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுது. எதை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன். கோர்ட்டே சொன்னப்போ புல்டோசரை நிறுத்தாமல் இடிச்சார். ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து அந்த புல்டோசரை நிறுத்திட்டாங்க, என்ஜினில் இருந்து சாவியை பிடிங்கிட்டாங்க. அதை வந்து மக்கள்கிட்ட உணர்த்தி இருக்குது. அப்போது நீங்கள் என்னென்னா, ஒரு பக்கம் கட்சியை தாண்டி அரசு லெவலில் வந்து அந்த டெல்லியில் ஏற்பட்ட தோல்வி இருக்குல்ல, பாராளுமன்ற தோல்வி என்பது மாநிலத்தில் ஆட்சியில் வந்து செல்வாக்காக அதுவும் பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய ஆட்சிகள்லேயே, பாஜக ஆட்சிகள்லேயே அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை திட்டங்களை பரிசீலனை செய்ய வருது. அந்த அதிகார திமுறை வந்து குறைக்குது. அப்போ அதுதான் வந்து மக்கள் கொடுத்த படிப்பினை. அப்போ இங்கே கட்சி லெவலில் பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக அது வரும். கட்சி லெவலில் வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய என்னடா நம்ம இவரை தான் நம்பி இருந்தோம், இவரை வைத்து தான் இந்த கட்சியை இயங்குதுன்னு இருந்தோம், இப்போ இவருக்கு இவ்வளோ பெரிய சரிவு ஏற்படும் பொழுது எதற்காக நாங்கள் வந்து எங்களுடைய அதிருப்தியை கூட வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை குரல்கள் அங்கங்கே வந்து கிளர்ச்சிகளாக வெளிப்பட ஆரம்பிக்குது. அது வாய்ஸஸாக நம்ம கேட்குறோம். மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேச, ராஜஸ்தான்லையோ இல்லை இங்கே யூபிலையோ பீகார்லையோ வெஸ்ட் பெங்காலில் கூட நடந்தது. அப்போ இந்த பல இடங்களில் இது மாதிரி பார்க்குறோம். எம்எல்ஏக்கள் வந்து தோல்விக்கு காரணம் வந்து இந்த ஒன்றிய அரசை விமர்சிப்பதோ இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமைகளை விமர்சிப்பது. அப்போ அதான் சொல்கிற எம்போர்டன் அந்த தைரியம் வந்துருச்சு. பேசுகிறாங்க சொன்னாரே இவங்களோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி தான் தோல்வி காரணம் அப்படின்றத வெளிப்படையாக. அவர் கூட்டணி கட்சி, நான் சொல்வது கூட்டணி கட்சியை விட்டு நான் சொல்ற கட்சிக்குள்ளேயே வந்து கிளர்ச்சி குரல்கள் வர ஆரம்பிக்குதுல்ல. இதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல அணுகணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது பேசப்படுது. இப்ப யோகியை வந்து ஓரங்கட்டப்படுறாரு அப்படின்றப்ப இன்னும் ஆர்எஸ்எஸ் மோதல் தீவிரப்படுத்துவாங்களா தன்னோட எதிர்ப்பை வந்து? இன்றைய சூழல்ல உடனடியா வந்து எனக்கு தெரிந்து யோகி ஆதித்யநாத் மீது நடவடிக்கை பாயும், இல்லை அவர் ஓரங்கட்டப்படுவார் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் இந்த 10 பை எலெக்ஷன் வரைக்கும் குறைந்தபட்சம் அந்த 13 தொகுதி, அந்த 10 தேர்தல், 13ல் 10 இடங்களில் வந்து இடைத்தேர்தல் நடக்கிறதையாவது குறைந்தபட்சம் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இந்த 10 தொகுதிகள் இடைத்தேர்தல் வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு. அதில் 5, 3, 2ன்னு சொல்லி பிரியுது. 5 வந்து சமாஜ்வாதி, 3 பாஜகன்னு நினைக்கிறேன், 2 என்பதோ வந்து இன்னும் அந்த கட்சிகளுக்கு பிரியுது. அதுவரையாவது அவங்க வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. சரி, இப்போ ஒரு யோகி ஆதித்யநாத் நீக்கிவிட்டா யாரை மாற்றா போட போறீங்க? அதற்கப்புறம் யோகியினுடைய ஆதரவு வட்டம் வந்து அதை ஆதரிக்குமா? அப்போ அந்த பல்வேறு கணக்குகள் இருக்கு. யோகி என்பவர் வந்து சாதாரணவர்கள், ஆர்எஸ்எஸ் ஆதரவு மட்டும் இல்லை, அவருடைய சமூக பின்புலமும் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க செல்வாக்கான தாக்கூர் சமூகத்திலிருந்து வரக்கூடியவர். அதெல்லாம் வந்து தீர்மானிக்கணும்னு நினைக்கல. ஏன்னா ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆராய்ந்து சீட்டு ஒதுக்குவதிலிருந்து ஆரம்பித்து இல்லை வந்து பதவிகள் கொடுப்பதில் ஆட்களை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து ஓபிசி இங்கே ஒரு சீட்டு முதல்வர் வேட்பாளர், அங்கே ஒரு எஸ்டி, இங்கே ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு பிராமணர்னு பார்த்து 3 முதலமைச்சர்களை தேர்ந்தெடுத்த கட்சி 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்போது அவ்வளவு எளிதில் வந்து இவர் நிச்சயமாக இவரை ஓரங்கட்டுப்படுவதற்கு முன்பு ஒரு
ஒரு பரிசீலனையை எடுத்துப்பாங்க. ஒரு கட்டாயம் இந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணுவாங்க. அவ்வளோ எளிதாலாம் பண்ண முடியாது. ஒருவேளை அவர் இப்போ 303க்கு மேலே அவர்கள் எதிர்பார்த்தது போல பெரிய செல்வாக்கோட தமிழ்நாட்டில் சரி இந்திய அளவில் வந்து மீண்டும் ஆட்சி அமைச்சிருந்தாருன்னா இண்டிபெண்ட்டாக பாஜக வந்து மோடி பக்கி பரிவாரில் மோடிக்காவோட கேரண்டிக்கு வந்து 300 சீட்டுக்கு மேலே அவங்களுக்கு திருப்பி பெற்றுக் கொடுத்துருந்ததுன்னா இதே யோகித்திராத் இந்நேரம் தூக்கி எறியப்பட்டிருப்பார். மோடி வந்து மாறி இருக்கும், அரசியல் தொடர்ந்து இருக்கும், மாறி இருக்கலாம், இன்னும் அதிகமாயிருக்கும். இன்னைக்கு வந்து அவர்களுடைய நிலை என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்து பல விஷயங்களை பேசவே முடியாத ஒரு நிலையில் இருக்கு. இன்னைக்கு வந்து ராஜ்யசபாவிலையும் மெஜாரிட்டி கிடையாது. லோக்சபாவில் வந்து ராஜ்யசபாவில் வந்து 4 நாமினேட் மெம்பர் அதுவும் போச்சு. அங்கே ஏற்கனவே கிடையாது, கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் அங்கே வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லை. லோக்சபாவில் வந்து கூட்டணி கட்சிகள் ஆதரிச்சாதான் நீங்கள் பில்லே பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ரெடியூஸ்டு மைனாரிட்டி கவர்மெண்ட் 240 சீட்டில். அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து அரசை நடத்துறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது. இதில் எங்கே போய் வந்து அக்ரெசிவாக போய் கட்சியில் இருக்கிறவங்களை இது பண்ணுறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி வந்து நான் இன்னும் மாறலன்றக்காக தான் எதிர்கட்சிகள் மீது இந்த இடி பாயிறது, அந்த நடவடிக்கை எடுக்கிறது, அரெஸ்ட் பண்ணுறது, இல்லை தொடர்ந்து உள்ளே வச்சிருக்கிறக்காக புது கேஸுகளை போடுறது, இடி கேஸில் பெயில் கிடைச்சா கெஜ்ரிவால் மேலே சிபிஐ கேஸை போட்டு உள்ளே வைக்கிறது, இதெல்லாம் வந்து இன்னும் நிலை மாறலன்னு அந்த அரசியலை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா முன்ன மாதிரி வந்து அந்த தைரியமாக செய்ய முடியவில்லை. மோடி என்ற நபர் அவர்கள் நினைத்தது போல வந்து கொண்டாடப்படலாம் இல்லை மக்களால். அவரோட இடத்தை வந்து மக்கள் காமிச்சிருக்காங்க. நீ ஆட்சி நான் சரியாக செய்யலைன்னா உனக்கு இதுதான் நம்பர் 240ன்றது மக்கள் பாடம் புகட்டிட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி ஆர்எஸ்எஸ்க்கு அவர்களுக்குமான முரண் வந்து இருக்குது. யோகியை வந்து ஓரங்கட்டினால் அந்த விரிசல் கூடலாம், வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 1000 பிரச்சனை வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அமித்ஷாவுக்கு இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை ஒரு மோடியோ ஏதோ ஒரு பாஜக அரசு டெல்லியில் தேவை. அப்போ தான் என்சிஆர்டியில் போய் நீங்கள் வந்து கதையை விட்டுட்டு சரித்திரன்ற பேரில் வந்து புராண கதைகளெல்லாம் உள்ளே சேர்த்து சரித்திரன்னு கதை விட முடியும். நீங்கள் வந்து அவர்கள் ஹிந்துத்துவ அஜெண்டாவை வந்து பாட புத்தகத்திலிருந்து பல்கலைக்கழகங்களில் ஆட்கள் நியமனம் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனையும் கேப்சர் பண்ணி இந்துத்துவ அஜெண்டாவை புஷ் பண்ணணும்னா அவர்களுக்கு டெல்லியில் மோடியோ எனி எக்ஸ்ஆர்ஒய் வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு அவசியம் இல்லை. அவர்களுக்கு அந்த ஆட்சி தேவை. அடுத்த ஆண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆண்டு வருது. அப்போது வந்து 2 அமைப்புகளுக்கு ஒரே ஆண்டு ஒரு 100ஆண்டு வரும். ஒன்று திராவிடர் கழகம், இன்னொன்று ஆர்எஸ்எஸ், 2 அது எதிர்மறை சித்தாந்தங்களுக்கு. அப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து அந்த கொண்டாட்டத்தின் பொழுது அவர்களுடைய ஏற்கனவே அவர்கள் ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான கருத்து மோதல்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னது? அவர்களை பொறுத்தவரை பாபரி மஸ்ஜித் இடிச்சிட்டு கோயில் கட்டணும். ராமர் கோயிலை கட்டினவர் மோடி. அதே போல் வந்து ஆர்டிகல் 370 ஆப்ரகேஷனை வந்து சிறப்பு அந்த காஷ்மீருக்கு ரத்து செய்யணுன்றது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். அதை பண்ணினவர் மோடி. ஸோ கொள்கை லெவலில் அவரோட பெரிய முரண்லாம் கிடையாது. முரண் என்பது அவர் கொள்கையை அவுட்லிவ் பண்ணி தன்னை கடவுளுக்கு இணையாக நினைத்து விட்டார். ஆர்எஸ்எஸ்ஸை வந்து நான் சொல்வதை கேட்போம் அப்படின்னு அந்த தனிப்பட்ட பவர் ஸ்ட்ரகிள் இருக்கு. மோடியை பலவீனப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க, நினைக்கிறாங்களோ இல்லையோ. ஆனால் பாஜக பலவீனப்படக்கூடாது, பாஜக பலவீனம் ஆகணுன்றது அவங்க விரும்பவே மாட்டாங்க, கடவுள் கூட நினைக்கும். அப்போ வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சித்தாந்தத்துக்கு உட்பட்டு மோடியும் அவர்களுடைய ஒரு பப்பட்டாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவுட்க்ரோ பண்ணிட்டாரு. அப்போ அந்த ஒரு கோபம் அவர்களுக்கு இருக்கே ஒழிய மோடி என்ன கொள்கைக்கு எதிராக என்ன பண்ணிட்டாரு? அவர் பக்கா தீவிர இந்துத்துவ அஜெண்டாவை தான் ஆட்சியில வந்து அமல்படுத்தி பிரச்சாரத்துல வந்து ஃபுல்லு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பல இடங்கள் பேசக்கூடிய அருவருக்கத்தக்க பிரச்சாரங்களை வந்து தேர்தல் பிரச்சாரன்ற பேரில் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு காதுல கேட்கக்கூட முடியாத வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகளை நம்ம மீண்டும் சொல்லக்கூட தேவையில்லை. அப்போ அந்த பிரச்சாரத்தை செஞ்சவரை வந்து மோடியை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அதிகார போட்டி இல்லைனால தான், இல்லைன்னா அந்த வெறுப்பு தான் வருதே ஒழிய அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா தான் செயல் திட்டத்தை வந்து அமல்படுத்திட்டு இருக்காரு. கருத்து வேறுபாடு எங்கே வருதுன்னா தான் வந்து கொள்கையை தாண்டி நான் வளர்ந்துட்டேன், நான் வந்து என்னுடைய செயல் திட்டத்தின்படி தான் எல்லாம் நடக்கணும்னு சொல்கிற இடத்துல அவர்களுக்குள்ள ஒரு முரண் வருது. இந்த ஆக்ஷன் பிளானில் தான் பிரச்சனை. எப்படி செயல் திட்டத்தை அமல்படுத்த போகிறோம் அப்படின்றது தானே ஒரு பிரச்சனையை ஒழிய அவர்கள் வந்து இவர் என்ன செய்கிறாருன்றால் அவருக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது. சும்மா பேருக்கு என்ன 1-2 விஷயங்கள்ல வந்து நாங்கள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்பப்போ இந்த கதைகளை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அது போல விஷயங்களை தாண்டி நீங்கள் மித்தபடி அவர்களோட எந்த ஒரு முரண்மே கிடையாது. இப்போ நிறைய மாநிலங்களில் எலெக்ஷன் வரப்போறதுனால மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஞ்ச் குரூப்ஸ் ஒரு சிலர்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்னும் கூட அந்த அரசாங்கத்துக்கு எதாவது அழுத்தம் கொடுக்கணும், அல்லது மோடியை தவிர இன்னொருத்தர் யாரோ மேலே வரணும் அப்படின்றத அழுத்தம் கொடுப்பாங்களா இன்னைக்கு வரக்கூடிய எலெக்ஷனில் வெற்றி தோல்வியை பொறுத்து? எனக்கு தெரிந்து வரக்கூடிய மாநில தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சால் மோடிக்கு எதிரான அந்த கலக குரல்களோ இல்லை அந்த அதிருப்தி குரல்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உறக்க கேட்க ஆரம்பிக்கும். சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி கேட்கமா இருக்குமா ஒழிய அந்த மாநிலத்தில் இருக்கிறவர்கள் வந்து மோடியை வந்து இப்போ மாற்றுற அளவுக்கு இன்னும் ஒரு சூழ்நிலை எழலைன்னு தான் நினைக்கிறேன். அந்த அச்சுறுத்தல் இன்னும் மோடிக்கு வரலைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இப்போ நடந்து முடிந்த 13 இடைத்தேர்தல்களில் தேசிய அளவில் 7 மாநிலங்கள் நடந்துச்சுல, 13 இடைத்தேர்தல்கள். அதில் பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் தான் வந்து பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. பெரும்பான்மையான இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ஒரே ஒரு இடத்த தவிர வேற ஒரு பீகார்ல மட்டும் இண்டிபெண்டன்ட். ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். மத்த இடங்கள் எல்லாமே 13ல 11 இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. அதுவே வந்து அப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்தக்கூடிய மனோநிலை மக்கள் மத்தியில் வந்து சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்குது, பை எலெக்ஷன்லையும். அப்போ இந்த நிலை தொடர்ந்து ஒரு மாநிலங்கள்லையும் வந்து தோல்விகள் தொடர்ந்தால், சரி நீங்கள் மாநிலத்தில் தோல்வி தொடர்ந்துச்சுன்னு வச்சுங்க, இன்னொரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. இப்போ ஒரு மகாராஷ்டிராவிலையோ அடுத்து வரக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக மகாராஷ்டிரா ஒரு பெரிய மாநிலத்தில் ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுங்க, நம்மளோட பெரிய மாநிலம் அது, தமிழ்நாடை விட. அப்போது ஒப்பீட்டு லெவலில் சொல்கிறேன். அப்போது அந்த மாநிலத்தில் பெரிய பெரும்பான்மையான சீட்டுகளை காங்கிரஸோ இல்லை இந்தியா கூட்டணி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது வந்து வெறும் அந்த மாநிலத்தில் ஆட்சி இழக்கிறது மட்டும் இல்லை, அது அஃப்கோர்ஸ் இந்தியாவோட பிஸ்னஸ் கேபிட்டல் அதிகாரத்தை இழக்கிறதுன்றது ஒரு பெரிய பின்னடைவு அரசியல் ரீதியாக. அதை தாண்டி காங்கிரஸுக்கு நம்பர் வந்துச்சுன்னா அவங்க ராஜ்யசபாவில் அவங்க நம்பர் கூடும், எம்எல்ஏக்களுக்கு. இந்தியா கூட்டணிக்கு எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து கூடும். மாநிலத்தில் எம்எல்ஏ கூடுச்சுன்னா எம்பிக்களோட எண்ணிக்கை ராஜ்யசபாவில் கூடும். அப்போ பாஜக அங்கே குறையும், அந்த வேகன்சி ரைஸ் ஆகும்போது. ஏற்கனவே அவங்களுக்கு அங்கே எண்ணிக்கைகள் கிடையாது, கூட்டணியாக எண்ணிக்கைகள் மெஜாரிட்டி இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை, 4 சீட் அது நாமினேஷன் போனதில் அதுவும் போயிடுச்சு. அப்போ ரொம்ப வல்னரபுளாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்னும் பலவீனமாகும். முன்ன மாதிரி இப்போ அவசரமாலாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அந்த தோல்விகள் இலையில இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய நிலை தான் நம்ம பார்ப்போம். அந்தளவுக்கு பலவீனமான தலைவர் நம்ம மோடி சொல்ல. மோடி வந்து இன்னும் பலம் வாய்ந்த தலைவர், கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கவர் தான். ஆனால் தன்னை கடவுளுக்கு இணையாக நினைச்சவருக்கு இன்னைக்கு வந்து கழக குரல்கள் இல்லை அதிருப்தி குரல்கள் அங்கங்கே மாநிலமாக வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ தோல்வி வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அதிகாரமே போனதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிச்சிருவான். நீங்கள் என்னதான் வந்து நீ தான் உங்களால் நான் 240 நீ வாங்க முடியல, நீ தான் எங்களை வெற்றி பெற செய்வேன்னு சொல்லிட்டு நீ லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் விட்டுட்டீங்க, நீங்கள் வந்து மோடிக்கு கேரண்டின்னு அதுக்கு தான் ஓட்டு போட்டு சொல்லி கேட்டீங்க, உங்களால் தான் வெற்றி பெற வைக்க முடியும்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் எங்களை ஒன்றும் வெற்றி பெற வைக்கலையே அப்படிம்பாங்க. பெரிய பின்னடைவு வேணுந்த இன்னொரு முக்கியமான மாநிலம் மகாராஷ்டிரா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேயும் அப்போ அந்த இடங்கள்லாம் வந்து நீங்கள் அங்கே ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவு வருதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிறவர்களுக்கு உங்கள் மீதான மதிப்பீடு என்ன இருக்கும்? அந்த கட்சியின் மீது மக்கள் மீதான மதிப்பீடு குறையும் போது அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுக்கு தேசிய தலைமை மீதான அதிருப்தியும் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள். அந்த மதிப்பீடும் குறைய ஆரம்பிக்கும் இயல்பாக. அப்போ நிச்சயமாக வந்து இந்த குரல்கள் வந்து அதிருப்தி குரல்கள் வலுப்பெறும். பட் ஆனால் அது வந்து மோடியை பாதித்து ஆட்சியை வந்து மாற்றுமா அப்படின்றதுல எனக்கு பெரிய அளவிற்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது போன்ற ஒரு சூழல் எழுந்திருந்தால் இந்த பிரதமர் வேட்பாளர் இறுதி செய்யும் பொழுதே வந்து அது வந்திருக்கலாம். ரெண்டாவது, இங்கே மோடியினுடைய தேசிய தலைமையோ இல்லைன்னா அவரை பிரதமராக மாற்றணுன்ற ஒரு குரல் எழுப்பக்கூடியவர்கள் அவருடைய மோடியினுடைய கேபினெட் சகாக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்கள் ஏதாவது ஒரு முன்முயற்சி எடுத்து ஏதாவது பண்ணால்தானே ஒழிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து மோடியை மாற்றுவதற்கு இன்னும் செல்வாக்காக அங்கே பெரிய அளவுக்கு வளரல. ஆனால் அந்த தோல்விகள் வந்து அந்த தேசிய தலைவர்கள் மோடிக்கு இணையான இருக்கக்கூடிய கண்டெம்பரரிஸ் அந்த பிம்பத்தை உடைக்கும். பிம்பத்து ஏற்கனவே சிரிஞ்சு போயிடுச்சு. நான் சொல்வது மோடிக்கு இணையாக கண்டெம்பரரிஸ் கேபினெட்டில் அமைச்சர்களாக இருந்தால் அமைதியாக இருக்காங்க இல்லையா, அமைச்சர் பொறுப்பை வாங்கிட்டு இப்போதைக்கு அமைதியாக இருக்காங்கல்ல, அவர்களை வந்து பேச வந்து தூண்டும், அவர்களை செயல்பட தூண்டும். அப்போ கட்சிக்குள்ள இன்டர்னல் ஃபோரம்ஸில் அந்த டிஸ்பியூட்ஸ் நிச்சயமாக ஒரு ஸ்டேஜில் அது எல்லாருக்கும் வருங்க, யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. எப்பேற்பட்ட தலைவர்களுக்கும் நீங்கள் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா யாராக இருந்தாலும் சரி, இல்லை வாஜ்பாய், அத்வானி, மோடியாக இருந்தாலும் சரி, ராஜீவ் இல்லை சோனியா யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் அவர்களுக்கு எதிரான குரல்கள் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி தான் இருப்பாங்க. யாருமே எல்லாமே பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும்போது வந்து இருப்பாங்க. இந்திரா காந்தி கூட பயங்கர செல்வாக்காக இருந்தாங்க. அப்போவே அவங்களுக்கு எதிரான குரல்கள் அங்கே ஜனநாயகத்தன்மை இருந்தது, அவங்க கொஞ்சம் பேச்சுக்கள்லாம் வந்தது இல்லையா, சிலர் வெளியனுப்பப்பட்டார்கள், போட்டி காங்கிரஸ் எல்லாம் வந்தது. இங்கே வந்து இப்போ மோடி வந்து தோல்வி விட்டுட்டாரு, இல்லை அவரால் மெஜாரிட்டி 272 வாங்க முடியல, 240தான்றப்போ மாநிலத்தில் அவங்கவுங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னும் வந்து பலவீனமாகி இவங்க மீண்டும் போய் மோடி வச்சு தான் ஜெய போகிறான்னு வந்து கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்ணி தோல்வி விட்டுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த குரல்களில் வந்து மித்த இடங்களில் எதிரொலிக்கும். வலுவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை ஓரங்கட்டப்படுற தலைவர்கள் அவர்கள்லாம் ஜாஸ்தி பேச ஆரம்பிப்பாங்க. எங்களை ஓரங்கட்டி நீங்கள் மித்த புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கீங்க, ஆனால் தோல்விகளும் தொடர்ந்துட்டே இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த விமர்சனங்கள் கூர்பிடும். அப்போது வந்து அடுத்த முறைன்றது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் அதற்குள்ளே வந்து எப்படின்னா மோடி இப்போ என்னென்னா இவர் இந்த அதிருப்தி குரல்கள் கூட பொதுவெளியில் வந்து பாஜக மீதான அந்த இந்த பிம்பம் இருக்குல்ல, பிம்பமும் அந்த நம்பிக்கையும் அந்த சிதைஞ்சிட்டே போகும். அதை நம்ம கண்கூட பார்ப்போம், அது வந்து குறையும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக குறித்தான மதிப்பீடு என்ன, சில ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஈஸியாக 75 சீட்டு வெற்றி பெறுவாங்க, அதே போல் வந்து அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு தேர்தலை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதான் இருந்தது. ஆனால் அந்த நிலை மாதிரி இன்னைக்கு அங்கேயே வந்து ரெபலியன்லாம் பார்க்குறோம், நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த நிலை வந்து இன்னும் தொடர்ச்சின்னு வச்சுக்கோங்க.
இப்போ தேசிய அளவில் பல இடங்களில் கிளர்ச்சி வரும்போது அப்போ மோடிக்கு எதிராக வெளிப்படையாக வந்து அதிருப்தி குரலை எழுப்பும் பொழுது மோடியினுடைய அமித்ஷாவினுடைய கண்ட்ரோல் இருக்குல்ல தேசிய அளவில் கட்சி மீது, அதுவே வந்து கேள்விக்குறியாயிடும். அப்போ நேஷனல் லெவலில் இவர்களால் கட்சியை வந்து முன்னாடிருந்தது போல கட்டுக்கோப்பாக இவர்களால் ரிமோட் கண்ட்ரோல் செய்ய முடியலைன்ற அந்த சந்தேகங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா அந்த பிம்பசிதையும் சேர்ந்தே ஏற்படும், இன்னும் பலவீனமாவாங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.